சரி விக்ரமா, நீ சோர்வடையவில்லை. நான் இன்னொரு கதையை கூறுகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு கலிங்கா என்ற நகரத்தை அமர்நாத் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவரிடம் மிகவும் சாதுரியமான சாமர்த்தியமான ஜெயக்குமார் என்ற மந்திரி இருந்தார். எத்தனை கருணையான அரசர்! இவருக்கு சேவை செய்வதில் நான் பெருமையாக கருதுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் கடவுளுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இவருடைய இந்த கருணையே எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. நம் நாட்டின் கஜானா பலகீனமாக இருக்கிறது. இந்த நாட்டை நிர்வகிப்பதில் எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் நான் தான் அரசரையும் அரச கஜானாவையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம் நாட்டின் நல்ல எதிர்காலத்திற்காக நான் இப்பொழுதே திட்டமிட வேண்டும். அரசே, நம் நாட்டின் கஜானாவின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. நாம் திட்டமிடவில்லை என்றால் நிலைமை மோசமாகிவிடும். எனது அருமை மந்திரியாரே, அதை பற்றி கவலை வேண்டாம். நாளை சபையில் சந்திப்போம். வருகிறேன். தான் கூறியதை அரசர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று ஜெயக்குமார் நினைத்தார். அதனால் அவர் மனம் வெறுத்து அவர் தன் பெட்டி படுக்கையுடன் கலிங்காவை விட்டு புறப்பட தயாரானார். அதுவும் இரவு நேரத்தில். ஒரு நாள் அவர் கடற்கரை ஓரம் அமர்ந்திருந்த போது ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டார். என்ன அது? என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அந்த தீவை பற்றி நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்மணியே, நீங்கள் யார்? நான் இந்த தீவைச் சேர்ந்தவள். கடலுக்கடியில் நான் வாழ்கிறேன். எனக்கு உங்கள் உலகம் பிடித்ததால் நான் தினமும் கடலுக்கு மேல் வருகிறேன். உங்கள் உலகத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ராஜாவை சந்திக்க வேண்டும். இப்போது உங்களை சந்தித்ததால் உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அதை பொதுநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நான் உடனே கலிங்காவிற்கு சென்று என் அரசரிடம் இந்த பொக்கிஷத்தை பற்றி உடனே கூற வேண்டும். அமைச்சரே, இத்தனை நாட்கள் எங்கு சென்றிருந்தீர்கள்? மதிப்பிற்குரிய அரசே, இந்த பொக்கிஷத்தை பாருங்கள். நான் நடந்த அனைத்தையும் கூறுகிறேன். ஜெயக்குமாரன் அந்த தீவை பற்றி கூறினான். அந்த கடலுக்குள் வாழ்ந்த பெண்ணை பற்றியும் கூறினான். உண்மையாகவா? நான் அந்த நாகக்கன்னியை சந்தித்தால் எனது அரசாட்சியில் ஏழ்மையே இருக்காது. அதன் பிறகு நாட்டில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னை அவ்விடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். எங்கே அந்த தீவு? அதோ அது மேலே வந்து கொண்டிருக்கிறது. நான் வரும் வரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள். நாகக்கன்னிகையே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சரி அரசே, நான் என் கதையை கூறுகிறேன். ஒரு அரக்கன் என்னை பிடித்து இந்த தீவில் சிறை வைத்து விட்டான். என் தந்தையிடம் ராஜ்யத்தை தந்தால்தான் விடுவேன் என்று அந்த அரக்கன் கூறினான். நான் அன்றிலிருந்து ஒரு அரசனுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை விடுதலை செய்வதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்யக்கூடிய அரசனை தேடுகிறேன். உனக்காக நான் ராஜ்யத்தை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். ஓ, நன்றி அரசே. உங்களை போன்ற ஒருவரைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? அது என்னுடைய கடமையாகிறது. என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் நாகாக்களின் சக்கரவர்த்தி ஆகிவிடுவீர்கள். வாருங்கள், என் அரண்மனைக்கு செல்லலாம். அவர்கள் இருவரும் திரும்பி வரவே கூடாதென்று கடலுக்குள் சென்றார்கள். ஜெயக்குமார் வெகு நேரம் காத்திருந்தார். அரசருக்கு என்ன ஆயிற்று? அவர் அந்த நாகப்பெண்மணியுடன் கடலுக்குள் போவதை நான் பார்த்தேனே. அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களோ? கடலுக்குள் சென்ற நம் அரசர் திரும்பி வரமாட்டார். நாம் நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியதுதான். சரி விக்ரமா, இப்பொழுது கூறு. அந்த விசுவாசியான மந்திரியின் மரணத்திற்கு யார் காரணம்? அந்த மந்திரிதான் தன் மரணத்திற்கு காரணம். அவர் தன் கடமைகளுக்கு பயந்து ஓடாமல் இருந்திருந்தால் அந்த தீவே அவர் கண்ணில் பட்டிருக்காது அல்லவா?
அரசர் அமர்நாத் குற்றமற்றவர். அவர் தன்னுடைய நல்ல குணத்தினாலும் பொதுநலத்தன்மையினாலும் வாழ்க்கையில் இன்னொரு படியை அடைந்து விட்டார். அந்த நாகம்மாவும் குற்றமற்றவளே. அவள் தனக்கு ஒரு நல்ல கணவரையும் தன் ராஜ்யத்திற்கு ஒரு நல்ல அரசனையும் நாடித்தான் இப்படி செய்தாள். அதனால் அவள் மீது தப்பு இருக்க முடியாது. அவள் செய்தது நன்மையே. வேதாளமே, நீ சொல்வது சரிதான். ஆனால் நான் கேட்ட அனைத்து புதிர்களுக்கும் உன்னிடம் விடை இருந்ததே நீ செய்த தவறு.